சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற சிஎஸ்கே மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இடையேயான நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் 39வது லீக் போட்டி பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் குறைவில்லாம நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த போட்டியில சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய லக்னோ அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் CSKவை வீழ்த்தி இருக்கு. இந்த போட்டியில சென்னை அணி சார்பாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ருத்ராஜ் கேக்வாட் 60 பந்துகளில் 12 பவுண்டரி மற்றும் 3 சிக்சர்களை குவித்து 108 ரன்கள் குவித்து ஆட்டம் இழக்காம இருந்தாரு. ஜடேஜா மற்றும் சிவன் துபே உடன் கூட்டணி அமைத்த ருத்ராஜ் கேக்வாட் தனி ஆளாக அணியை தாங்கினார். மறுபுறம் சிவம் துபே அதிரடியாக விளையாடி 66 ரன்களை குவித்தார். பின்னர் கடைசி பந்தில் தோனி வந்து ஒரு பவுண்டரி அடித்தார். இந்த நிலையில இந்த போட்டியில 60 பந்துகள்ல 108 ரன்கள் குவித்த ருத்ராஜ் கேக்வாட் IPL தொடரில் அடிக்கும் 8வது கேப்டனாக தன்னோட பெயரை பதிவு செய்திருக்காரு. இதோடு சேர்த்து CSK அணியின் கேப்டனாக அதிக ரன்கள் அடித்த வீரர்ங்கிற பெருமையையும் பெற்றிருக்காரு. இதற்கு முன்னதாக 2019ஆம் ஆண்டு CSK அணியின் கேப்டன் தோனி 84 ரன்கள் அடித்ததுதான் சாதனையாக பார்க்கப்பட்ட நிலையில சென்னை அணிக்காக முதல் சதம் அடித்த கேப்டன் பெருமையை ருத்ராஜ் கேக்வாட் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.